சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் பணியாற்றி இந்த கழிவுநீர் அகற்று பணியில் ஈடுபட்டு இறந்து போனவர்களின் வாரிசுகளை தொழில் முனைவோர் ஆக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டம். உண்மையாக நல்ல திட்டம். ஓகே, சூப்பர். ஓகே, நீங்களே ஏற்கனவே இந்த போராட்டத்தை கவர் செஞ்சிருக்கீங்க. அந்த துப்புரவு தொழிலாளிகள் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 20 வருடமாக தற்காலிக பணியாளர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு இந்த வாகனங்கள் தரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு இந்த வாகனங்களை கொடுத்துருக்கலாம். டிக்கி என்பது அந்த நிறுவனத்தின் பெயர், தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த பேரை பார்த்த உடனே இது ஏதோ ஒரு அமைப்பு, தலித்துகளுக்கான அமைப்பு என்று தெரியும். இது ஒரு தனியார் நிறுவனம், பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். நீங்கள் ஒரு சேனல் நடத்துறீங்க, நீங்கள் ஒரு நிறுவனம் பதிவு செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி ஒரு நிறுவனம், ஓகே, ஆர்ஓசியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். ஓகே. அந்த தனியார் நிறுவனம் என்ன பண்ணுன்னா, அந்த வண்டியை வருஷம் பூரா மெயின்டைன் பண்ணும், அதுக்கு வேலைக்கு ஆள் வைக்கும், வண்டியை மெயின்டைன் பண்ணும், டயர் ரிப்பேர் ஆனால் டயரை மாற்றும், டீசல் போடும், எல்லாத்தையும் பண்ணி என் வண்டிக்கு அந்த நிறுவனம் எல்லாத்தையும் செஞ்சிடும். வண்டியை அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வாடகை கொடுத்துட்டு உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துரும். இதில் தான் கேட்ச் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிக்கி நிறுவனத்தோட இயக்குனர் திரு ரவிக்குமார் நாரா, இந்த இன்னொரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறான்னு சொல்கிறீங்களா, அந்த நிறுவனத்தில் இயக்குனரும் ரவிக்குமார் நாரா. அதாவது தூய்மை பணியாளர்கள் குடித்து விட்டு தூங்குகிறார்கள் என்று பேசி இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டுறேன் என்று சொல்லும்போது தான் நீதிபதி என்னை ப்ரொடியூஸ் பண்ணும்போது, இதில் குடித்து விட்டு தூங்குற ஒரு பிரிவு தான் இருக்குது, இன்னொரு பிரிவு எங்கே? இந்த செக்ஷனு 2 பிரிவுக்கிடையே வன்முறையை தூண்டுவது தான் இந்த பிரிவு. ஒரு பிரிவு இதோ இருக்குது, இன்னொரு பிரிவு எங்கே என்று கேட்கிறார். சார், இன்னொரு பிரிவு காணா என்று சொன்னால் ரிமாண்ட் பண்ண முடியாது போ அப்படின்ட்டு தட்டி விட்டுறாரு. சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வப்பிரந்தகை அவர்கள் என்னிடம் டிக்கி என்ற நிறுவனத்தை அறிமுகப்படுத்தினார், அவர் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினேன் என்று முதல்வர் பேசியிருக்கிறார். இது அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த பேச்சு அப்படியே இருக்கிறது. ஓகே. டிக்கி நிறுவனத்தோட இயக்குனரும் ரவிக்குமார் நாரா, ஜென்கிரி நிறுவனத்தோட இயக்குனரும் ரவிக்குமார் நாரா. டிக்கி நிறுவனம் மெட்ரோ வாட்டரோட ஒப்பந்தம் போட்டு பயனாளிகளை கண்டறியுது. அந்த பயனாளிகள்கிட்டேருந்து இவர் ஒப்பந்தம் போட்டு வாகனத்தை எடுத்துக்கிறாருன்னா கோர்ட்டுக்கு தெரியாது. அது இதற்கு தான் இந்த தாக்குதலை ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர்களுக்கு தெரியும் இந்த விஷயம் பேசுபொருளானால் விசாரணைக்கு வந்தால் செல்வப்பிரந்தகை சிறை செல்வார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இது மொத்த ஸ்கீமும் ஸ்கேமு. சொன்னீங்க இது ஒரு 1-2 செய்யக்கூடாதான்னு. நீங்கள் தொடங்கிய அந்த நிறுவனம் உங்கள் கட்டடத்தில் ஏன் சார் தொடங்குறீங்க? உங்கள் அண்ணப்பன் ஏன் டைரக்டராக இருக்காரு? அந்த டிக்கி நிறுவனத்தின் சென்னை அலுவலகம் இருக்கிறது அல்லவா, அந்த அந்த டிக்கி நிறுவனத்தின் சென்னை அலுவலகத்தை திறந்து வைத்ததே செல்வப்பிரந்தகை. இந்தியாவில் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட சாதி இந்த தலித்து மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். பல்வேறு இடங்களில் ஒடுக்குமுறைகள் நடக்கிறது என்பதெல்லாம் மறுக்க முடியாத ஒரு கருத்து. இவர் ஒடுக்கப்பட்ட தலித்தான் தான் கேட்குறேன். லண்டனில் கம்பெனி வச்சிருக்காரு, ஒடுக்கப்பட்ட தலித்தாய் அவங்கள அந்த தொழிலை விட்டு அகற்றி வேற இடத்துக்கு கொண்டு போங்கன்றேன் நான். இதான் உண்மையே டிராவிடியன் ஃபேஸ். ஆமாம், ஏன் திருப்பி அவங்கள அந்த தொழிலை நோக்கி தள்ளுறீங்க? இது எப்படி இருக்குதுன்னா, இந்த புளியமர தடியில் முடி வெட்டிட்டு இருக்கவனுக்கு தம்பி ஒரு பெரிய சலூன் வச்சு தரேன், அங்கே போய் முடி வெட்டு. கிருஷ்ணசாமி புதிய தமிழகத்தை விட்டு செல்வப்பிரந்தகை நீக்கினப்போ அவர் வீட்டில் என்ன நடந்துச்சு? வீட்லேயும் அலுவலகத்துலையும் செய்தித்தாளெலாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா நீங்கள்? யார்? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மணி நண்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினம் பிரதிகள் நிகழ்ச்சி. இன்று நம்முடைய மீண்டும் இணைகிறார் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர், அரசியல் திறனாய்வாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. முக்கியமாக இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் நீதியரசர்கள் அடங்கிய குழு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, செல்வப்பிரந்தகை அவர்கள் தொடர்பு இருந்துச்சு இதில் அப்படின்னா ஹீ இஸ் இன் சீரியஸ் ட்ரபுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. சவுக்கு சங்கர் ஆகிய நீங்கள் தான் அந்த விஷயத்தை ஹைகோர்ட்டுக்கே அப்பீலுக்கு போயிருக்கிறீங்க. முதல்ல இந்த தூய்மை பணிகள் திட்டத்தில் முறைகேடு அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. இப்போது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன சொல்ல முடியுமா மக்களுக்கு? ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேம் என்னென்னு சொல்லிடுறாரு மொழி, இதோட பேக்ரவுண்டை சொல்லிடுறேன். டிசம்பர் 6, 2024 தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். எனக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் தகவல் வருது. என்ன வருதுன்னா, இந்த திட்டம் என்னன்றதை சொல்லிடுறேன். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் பணியாற்றி இந்த கழிவுநீர் அகற்று பணியில் ஈடுபட்டு இறந்து போனவர்களின் வாரிசுகளை தொழில் முனைவோர் ஆக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டம். உண்மையாக நல்ல திட்டம். ஓகே, சூப்பர்.
ஓகே. சென்னை குடிநீர் வாரியம் இந்த கழிவுநீர் அகற்றுவதற்காக இந்த மனிதர்களை கழிவுகளை அள்ளக்கூடாதுன்றதுக்காக இதுக்கெல்லாம் இந்த ஜெட்ராடிங் மிஷின் பொருத்திய வாகனங்களை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒரு தனியார் ஏஜென்சிகிட்டேருந்து நம்ம வண்டி வாடகைக்கு வாங்கிட்டு இருக்கோம். இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கே வண்டியை லோனில் கொடுத்துட்டோம்னா அவர்கள் இந்த வண்டியை வாடகை விட்டு இல்லை அவர்களே இதை இயக்கி சம்பாதிக்கிட்டோம் என்பது தான் அந்த திட்டத்தோட நோக்கம். மத்திய அரசிலும் இது போன்ற திட்டம் இருக்குது, மாநில அரசிலும் இது போன்ற திட்டம் இருக்குது. மத்திய அரசு திட்டத்தை இவர்கள் நேரடியாக செயல்படுத்தாமல் இவர்கள் ஒரு வடிவில் இதை செயல்படுத்துகிறாங்க. மத்திய அரசு நமஸ்தே என்ற திட்டத்தின் கீழ், பெயரில் உள்ள திட்டத்தின் கீழ் இதை செயல்படுத்துகிறாங்க. மாநில அரசு அண்ணல் அம்பேத்கர் தொழில்முனைவோர் திட்டம் என்ற அடிப்படையில் இதை செயல்படுத்துகிறார்கள். இதில் ஸ்கேம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு நிறுவனம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பயனாளிகளே அந்த அரசை தேர்ந்தெடுக்க முடியும். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. மெட்ரோ வாட்டரில் எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்தோன்னா அவங்க எல்லாரும் அந்த இறுதி பயன் கேட்டு விண்ணப்பிச்சிருப்பாங்க. அத்தனை தொழிலாளிகளின் முகவரி இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாரும் அப்ளை பண்ணுங்க போனால் முடிஞ்சு போச்சு. நீங்களே ஏற்கனவே இந்த போராட்டத்தை கவர் செஞ்சுருக்கீங்க. அந்த துப்புரவு தொழிலாளிகள் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 20 வருடமாக தற்காலிக பணியாளர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு இந்த வாகனங்கள் தரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு இந்த வாகனங்களை கொடுத்துருக்கலாம். உங்களால தான் வெளியே வந்துச்சு அப்படிங்கிற மேட்டரி வெளியில் சொன்னாங்க. ஆக்சுவலி உங்கள் வீட்டில் அந்த அட்டாக் நடந்த பிறகு அவங்க பேட்டி கொடுத்தாங்க. நாங்கள் இல்லைங்க, அது அவரால் தாங்க மேட்ரு வெளியே வந்துச்சுன்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது என்றால், பயனாளிகளை கண்டறிவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுகிறது. ஓகே. டிக்கி என்பது அந்த நிறுவனத்தின் பெயர், தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த பேரை பார்த்த உடனே இது ஏதோ ஒரு அமைப்பு, தலித்துகளுக்கான அமைப்பு என்று தெரியும். இது ஒரு தனியார் நிறுவனம், பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். நீங்கள் ஒரு சேனல் நடத்துறீங்க, நீங்கள் ஒரு நிறுவனம் பதிவு செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி ஒரு நிறுவனம் ஆர்ஓசியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு கூட சென்னை மெட்ரோ வாட்டர் ஒப்பந்தம் போடுது. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கீம் போட போகிறோம், எங்களுக்கு பயனாளிகள் லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு. அந்த டிக்கி நிறுவனத்தில் இயக்குநராக இருப்பவரோட பெயர் வந்து திரு ரவிக்குமார் நாரா. ஓகே. அவர் அந்த நிறுவனத்தின் சார்பாக மெட்ரோ வாட்டரோடு ஒப்பந்தம் போடுகிறார். நான் பயனாளிகளை கண்டறிந்து உங்களுக்கு தருகிறேன் என்று. இது வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கீம் நார்மலாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் அடிப்படையே தப்பு, அரசே பயனாளிகளை தேர்ந்தெடுக்கணும். இன்னொன்று, ஆதி திராவிடர்கள் மற்றும் தலித்துகளுக்காக இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கென்று தமிழ்நாடு அரசு தாட்கோ என்ற ஒரு நிறுவனத்தை பிரத்யேகமாக நடத்தி வருகிறது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அந்த நிறுவனத்துக்கு வேலையே இதுதான். துப்புரவு தொழிலாளர்களுக்கென்று அவர்களே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுட்டு டிக்கி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி டிக்கி நிறுவனம் அருள்மொழி தான் ஒரு பயனாளி என்றால் அருள்மொழி விண்ணப்பிப்பார். விண்ணப்பித்தோன்னா உங்களுக்கு ஒரு வண்டி கொடுத்துருவாங்க. இந்த வண்டியை நீங்கள் மெட்ரோ வாட்டரோடு ஒப்பந்தம் போட்டு நீங்கள் சுத்திகரிப்பு பணி செய்ய வேண்டும். இதானே நாம. மாறாக என்ன நடக்கிறது என்றால், இந்த பயனாளிகள் இன்னொரு தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுகிறார்கள். அருள்மொழி வண்டியை வாங்கிட்டு அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட வண்டியை கொடுத்துடணும். ஓகே. அந்த தனியார் நிறுவனம் என்ன பண்ணுன்னா, அந்த வண்டியை வருஷம் பூரா மெயின்டைன் பண்ணும், அதுக்கு வேலைக்கு ஆள் வைக்கும், வண்டியை மெயின்டைன் பண்ணும், டயர் ரிப்பேர் ஆனால் டயரை மாற்றும், டீசல் போடும், எல்லாத்தையும் பண்ணி என் வண்டிக்கு அந்த நிறுவனம் எல்லாத்தையும் செஞ்சிடும். வண்டியை அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வாடகை கொடுத்துட்டு உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துரும். இப்போது எதற்காக இப்படி சுற்றி வளைத்து இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும்? பயனாளிகளுக்கு பயனடைய வேண்டும் என்பதுக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்க. நடுவில் இந்த தனியார் நிறுவனம் எதற்கு வருகிறது? தேவையில்லை. இதில் தான் கேட்ச் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிக்கி நிறுவனத்தோட இயக்குனர் திரு ரவிக்குமார் நாரா, இந்த இன்னொரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறான்னு சொல்கிறீங்களா, அந்த நிறுவனத்தில் இயக்குனரும் ரவிக்குமார் நாரா. 2 பேரோட இயக்குனரும் அவர் தான். ஓகே. அண்ட் இந்த டிக்கி நிறுவனம் மெட்ரோ வாட்டரோட ஒப்பந்தம் போடுறாங்கன்னு சொல்கிறீங்களா, அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகுதான் இந்த ஜென்கிரீன் என்ற நிறுவனமே பதிவு செய்யப்படுகிறது. ஸோ இதில் பயனாளிகள் யார் என்று பார்த்தால், இந்த பயனாளிகளில் ஒரு 30% வக்கீலுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீலுங்க. ஓகே. அண்ட் 283 பேருக்கும் என்னமோ வண்டி வாகனங்களை கொடுத்துருக்கிறார்கள். இதில் 83 பேர் உண்மையிலேயே இறந்த தூய்மை பணியாளர்கள். மீதம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு இந்த பணிக்கும் கூட எந்த தொடர்பும் கிடையாது. வக்கீலுன்றையா? ஓகே. செல்வ பெருந்தகையின் சொந்த ஊரை சேர்ந்தவர்கள். சாரதி என்ற வழக்கறிஞர்களின் உறவினர் ஒரு 10 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து இந்த சாக்கடை ஊற்றுனாங்கல்ல, அந்த பெண் வாணிஸ்ரீ விஜயகுமார், அவர் சட்டம் படிக்கும் மாணவி, அவர் வாங்கியிருக்கிறார் ஒரு வண்டி. ஓகே. இதை நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு தான் என் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதாவது தூய்மை பணியாளர்கள் குடித்து விட்டு தூங்குகிறார்கள் என்று பேசி
இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டுறேன் என்று சொல்லும்போது தான் நீதிபதி என்னை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதில் குடித்து விட்டு தூங்குற ஒரு பிரிவு தான் இருக்குது, இன்னொரு பிரிவு எங்கே? இந்த செக்ஷனு 2 பிரிவுக்கிடையே வன்முறையை தூண்டுவது தான் இந்த பிரிவு. ஒரு பிரிவு இதோ இருக்குது, இன்னொரு பிரிவு எங்கே என்று கேட்கிறார். சார் இன்னொரு பிரிவு காணா என்று சொன்னால் ரிமாண்ட் பண்ண முடியாது போ அப்படின்ட்டு தட்டி விட்டுறாரு. அதோடு இவர்கள் நிற்கவில்லை. அதற்கு பிறகுதான் என் வீட்டில் நடந்த தாக்குதல். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தாக்குதல்லாம் நடந்த பிறகு திரு செல்வப்பிரந்தை அவர்கள் சத்தியமூர்த்தி பவன்லேயே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். அந்த ப்ரெஸ் மீட்டில் கவர்மெண்ட்டும் டிக்கி நிறுவனமும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, எனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் என்று சொன்னார். நினைவு இருக்கா? அது ஒரு டிக்கி நிறுவனம் பண்ண வேலை, எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னார். இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைக்கும்போது தமிழக முதலமைச்சர் அந்த நிகழ்வில் பேசும்போது சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வப்பிரந்தை அவர்கள் என்னிடம் டிக்கி என்ற நிறுவனத்தை அறிமுகப்படுத்தினார், அவர் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினேன் என்று முதல்வர் பேசியிருக்கிறார். இது அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த பேச்சு அப்படியே இருக்கிறது. ஓகே. அப்புறம் செல்வப்பிரந்தை பேசும்போது இன்னொரு விஷயத்த சொன்னார், உங்களுக்கு நினைவு இருக்கும். அது என்ன இந்த மாதிரி போய் பேசுறது, இது எவிடன்ஸ் இருந்தால் போய் வழக்கு போடுங்க என்று சொன்னார். வீட்டில் நடந்த தாக்குதலை கண்டிச்சார். அவர் கண்டிச்சுட்டு வழக்கு போடுங்க, அதுக்காக துப்புரவு தொழிலாளி இழிவாக பேசக்கூடாது, அவன் வெள்ளை சட்டை போடுறது பிடிக்கல என்றெல்லாம் சொன்னார். நினைவு இருக்கா? சரி, அவர் அண்ணன் சொல்கிறார் வழக்கு போட்டுருவோம் என்று ஒரு வழக்கை போட்டு அது உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதிகள் திரு ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் முன்பு புதன்கிழமை விசாரணைக்கு வருகிறது. புதன்கிழமை விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் 2 பாயிண்ட் புடிச்சிட்டாங்க. டிக்கி நிறுவனத்தோட இயக்குனரும் ரவிக்குமார் நாரா, ஜென்கிரீன் நிறுவனத்தோட இயக்குனரும் ரவிக்குமார் நாரா. டிக்கி நிறுவனம் மெட்ரோ வாட்டரோட ஒப்பந்தம் போட்டு பயனாளிகளை கண்டறியுது. அந்த பயனாளிகள்கிட்டேருந்து இவர் ஒப்பந்தம் போட்டு வாகனத்தை எடுத்துக்கிறாருன்னா கோர்ட்டுக்கு தெரியாது. அது கண்டுபிடிச்சவங்களை ஈஸியாக அதை ஆர்டர்லேயே போட்டுட்டார். போட்டுட்டு புதன்கிழமை அன்று என்ன உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கிறது என்றால் இது தொடர்பான கோப்புகளை நீங்கள் கொண்டு வந்து சமர்ப்பியுங்கள் என்று உத்தரவு போடுகிறது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் நான் 200 கோப்பு இருக்குது, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நேரமாகும், எடுக்கிறது கஷ்டம், கால அவகாசம் வேண்டும் என்று கேட்கிறார். கேட்கும் பொழுது ஒரு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது எந்த அதிகாரி வந்திருக்காரு மெட்ரோ வாட்டர்லேருந்து வந்திருக்காரு, ஏதாவது பேசிக் கோப்பு இருக்கும்ல என்று கேட்டதும் சார் ஒரே ஒரு மாடல் ஒப்பந்தம் இருக்குது, ஒரு மாடல் ஒப்பந்தத்தை தருகிறார்கள். அதில் பார்த்த உடனே இந்த 3 கம்பெனி பேரும் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் செல்வப்பிரந்தகை தான் டிக்கி நிறுவனத்தை அறிமுகப்படுத்துச்சுன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு அந்த வாகனங்களுக்காக ஒப்பந்தம் போட்ட ஜென்கிரீன் நிறுவனத்தில் செல்வப்பிரந்தகையோட அண்ணன் மகன் இயக்குனராக இருக்கார். டிக்கி நிறுவனத்தில் ரவிக்குமார் நாரா இயக்குனராக இருக்கார், ஜென்கிரீனில் ரவிக்குமார் நாரா இயக்குனராக இருக்கார். இது உண்மையாக இருந்துச்சுன்னா யூ ஆர் இன் ட்ரபிள் என்று சொல்கிறார். நீங்கள் கோப்பை காட்டுங்க. உடனே அரசு தரப்பு வழக்கறிஞர் இது அரசியல் உள்நோக்கத்துக்காக போடப்பட்ட வழக்கு, விளம்பரத்திற்காக போடப்பட்ட வழக்கு, நீங்கள் அதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொன்னார். அதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோம். இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த ஸ்கீமில். அந்த சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்கள். நீங்கள் சொன்னீங்கல்ல விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்குன்னு, அதெல்லாம் நாங்கள் இங்கே கேட்குறோம். இந்த சந்தேகத்தை முதலில் நீங்கள் தெளிவுபடுத்துங்கன்னு எங்களுக்கு குறைந்தபட்சம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க வரும் 21/5/2025 அன்று இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்று கோப்புகளை நாங்கள் உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கிடையே இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது என்பதற்காக அவசரமாக இன்று உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது ஒரு தரப்பு. இன்னைக்கே ஓகே. அது வழக்கு விவரங்கள் இன்னும் வரவில்லை, பின்னர் நான் தெரிவிக்கிறேன். ஸோ இந்த வழக்கில் என்னோட கிரீவன்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். உள்ளபடியே இந்த அரசின் திட்டம் மிகச்சிறப்பான திட்டம். இதிலே ஒரே ஒரு கேள்வி இருக்குது. அதாவது தவறுன்னு முழுமையாக நான் இதை ஆதரிக்கலை, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமலாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ ஒரு திட்டம் வருது சார், ஒரு திட்டம் வரும்போது அந்த திட்டத்தில் ஒரு பங்கை உண்மையான பயனாளிகளுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பங்கை நம்ம கட்சிக்காரங்க, நமக்காக உழைச்சவங்க, நமக்காக வேலை பார்த்தவங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எவ்ரி பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு இருக்க தானே செய்யும். ரொம்ப அதில் இன்னும் அவ்வளவு ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு காமன் மேன் பார்வை கேள்வி இருக்குது. உங்கள் பதில்? இது ரொம்ப நியாயமான கேள்வி, நானும் இதை மறுக்கவில்லை. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிக்கு இதை கொடுங்கள் என்கிறேன், வக்கீலுக்கு ஏன் கொடுக்குறேன்றதான் நான் கேட்குறேன். ஓகே, உங்கள் கட்சியிலே அடிமட்ட தொண்டர் தான் அவங்களுக்கு கொடுங்க. உங்கள் கட்சியில் காங்கிரஸ் கட்சி எளியவர்களுக்கான கட்சி என்று செல்வப்பிரந்தகை போன்றவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எளியவர்களுக்கு தானே இது செல்ல வேண்டும். வக்கீலாக இருக்கிறவன் எளியவனா? இல்லை. கவுன்சிலரோட கணவர் எளியவரா? இன்னொன்று உங்கள் நிகழ்ச்சியில் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன்.
77வது வார்டு கவுன்சிலரின் கணவர் பெயர் புத்தநேசன். அவர் வந்து கவுன்சிலரோட கணவர். சரி. அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிராக்டிஸ் செய்யக்கூடிய வழக்கறிஞர். ஓகே. ஃபஸ்ட்டு வக்கீல் தொழில் செய்யக்கூடாது, கரெக்டாக? ஆமாம், செய்யக்கூடாது. அவர் தொழில் செய்கிறார். அவர் பெயரிலேயே வாகனம் வாங்கியிருக்கிறார். புத்தா என்டர்பிரைசஸ் நிறுவனத்தோட பேர். இவர் எளியவரா என்று சொல்லுங்கள். இவர் எளியவர் இல்லை. இது புறங்கையை நக்குவதா? இது போன்ற பயனாளிகள் தான் 150க்கும் மேற்பட்டவர், பாதிக்கும் மேலே. 80 பேர் தான், 283 பேரில் 80 பேர் தான் உண்மையான பயனாளிகள். ஓகே. அவங்க வண்டியும் வாங்கிட்டாங்க. அவங்க ஜென்கிரீன் இந்த பாரு எல்லாரும் நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம், நீ மட்டும் இது பண்ணிட்டு இருந்தானே சரியாக இருக்காது, கொடுத்துருந்தோன்னே ஒரு ஏழை ஜனங்க என்ன பண்ணுவோம்? எனக்கு இந்த திட்டத்தில் அடிப்படையிலேயே எனக்கு சில முரண்பாடுகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, வண்டி கொடுத்து வண்டி தான் சுத்தம் பண்ண போகுது, அது ஏன் துப்புரவு தொழிலாளிக்கு இந்த வண்டியே வாங்கி கொடுக்குறேன்ன்றது என்னோட. அதுவே நிறைய பெரிய அரசுகள் கேள்வி எழுப்பினாங்க. திரும்ப திரும்ப அங்கேயே போய் சாக்கடையிலே அவனை ஏன் தள்ளுறன்ற கேள்வி எனக்கு உண்டு. சரி இல்லைப்பா, தொழிலதிபர் ஆக்குறான்ற, சரி பண்ணிக்க, அவனுக்கு ஆட்டோ இருந்தாலும் நீங்கள் ஓகே. எனக்கு 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 என்னோட ஆங்குவேஷ் என்னென்னா, ஆட்டோ வாங்கி கொடுன்றேன் அவனுக்கு. சூப்பர். மேலே அப்கிரேட் பண்ணு, கேஸ் ஏஜென்சி வச்சு கொடு, ஒரு கடை வச்சு கொடு, வாகனம் வாங்கி கொடு. ஏன் அவனை திருப்பி சுத்திகரிப்பு வேலையில் ஈடுபடுத்துறன்றது என்னோட கிரீவன்ஸ். திராவிட மாடல் நீங்கள் சொல்கிறதான பண்ணியிருக்கணும். ஒருத்தரை செய்கிற தொழிலையே திருப்பி திருப்பி மாற்று. இதுதானே குலத்தொழில் திட்டம். எங்கள் அப்பா மேனுவலாக அள்ளிக்கிட்டு இருந்தார், எனக்கு வண்டி வச்சு நீ மிஷின் மூலமாக அள்ளுன்ற, இது எனக்கு பிடிக்கல. பாயிண்ட்டு. இதை நான் பேசுனதுக்குன்னா நீ அவங்கள இழிவுபடுத்திட்டு கேஸ் போட்டாங்க. இதுக்கு வந்து இந்த அருண், செல்வப்பெருந்தகை, சேகர்பாபு எல்லாம் கூட்டணி. இதற்கு தான் இந்த தாக்குதலை ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர்களுக்கு தெரியும் இந்த விஷயம் பேசுபொருளானால், விசாரணைக்கு வந்தால் செல்வப்பெருந்தகை சிறை செல்வார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இது மொத்த ஸ்கீமும் ஸ்கேமு. சிறை வரைக்குமான வாய்ப்பு இருக்குது. ஏன் சிபிஐயில் கரப்ஷன் கேஸில் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? விளையாட்டாது, ஃப்ராட் தனப்பாது. ஓகே. துப்புரவு இன்னொன்று, இந்த வாகனம் யாருக்கு கொடுக்கணும்? வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதில் வாங்கின லோன் வாங்கின முக்கால்வாசி பேர் லோன் வாங்கி டிஃபால்டர் பேங்க்கில், இந்த தாட்கோன்னு சொன்னேன்ல, தாட்கோவில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கா, அந்த ஸ்கீம்லாம் வாங்கி எதையுமே கட்டலைங்க, டிஃபால்டர்ஸு. அவர்களுக்கு வாங்கி கொடுத்த இப்போ சரி, இப்போ இந்த ஸ்கீம் டிசம்பர் 2024 போட்டது, 5 மாதம் ஆச்சு, டியூ கட்டணும்ல, கட்டியிருக்கீங்களா? ஒரு டியூ கட்டல தெரியுமா? ஒரு டியூ கூட கட்டல. ஆயிடுச்சு, 5-6 மாதம் ஆகும். இது இந்த எந்த லோனும் திரும்பி வராது. இது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை ஃப்ராடுத்தனம் பண்ணுற வேலை இது. சரி, நீங்கள் இப்போ இந்த புறங்கை எனக்குன்னு சொல்கிறீங்க, உனக்கு தெரிஞ்சவனுக்கு வாங்கி கொடுக்குற அந்த அந்த மொத்த பயனையும் அடையக்கூடிய அந்த ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் உங்கள் அண்ணன் பையனை ஏன் டைரக்டர் ஆக்குறீங்க? இல்லை, ஒரு கட்சியில் இருக்கிறவருடைய அண்ணன் பையன் வந்து எங்கே வேணால் இருக்கலாம்லண்ணா. இப்போ என்னுடைய சகோதரரோடு உங்கள் சகோதரர் எங்கன்னா வேலை பார்ப்பாங்க, என்ன வேணால் இருப்பாங்க. அது ஒரு மியூச்சுவலாக வர்றது தானே. அது நீங்கள் முன்னெடுக்கும் திட்டத்திற்காக தொடங்கப்படும் நிறுவனத்தில் உங்கள் அண்ணன் மகன் இயக்குநராக இருப்பது மியூச்சுவலாக வர்றதா? பெனிஃபிஷரிஸ் ஒரு 4 பேரை சேர்த்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. இதை கோஇன்சிடென்ஸாக பார்க்க முடியாதுன்னு கேட்குறேன். கோஇன்சிடென்ஸாக இதை பார்க்கக்கூடாதுன்றேன். இது கோஇன்சிடென்ஸே கிடையாது. ஓகே. அண்ணன் மகன்ன்றது பேருப்பா, இவர் இருக்க முடியாதுல்ல டேரக்டரா? சரி, அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட முகவரி எது? 16 சின்னையா தெரு, டி நகர். அந்த கட்டிடம் யாருடையது? ஓகே. 30 ஆண்டுகளாக செல்வப்பெருந்தகையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்டிடம் அது. அந்த நிறுவனத்தில் செல்வப்பெருந்தகைக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இயங்கி வருகிறதா இல்லையா? இது புறங்கை நக்குவதா? ஏஎஸ்பி லாஜிஸ்டிக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் அங்கே இயங்குகிறது. ஏஎஸ்பி என்றால் என்ன? செல்வப்பெருந்தகை. அக்ஷயா செல்வப்பெருந்தகை. ஓகே. நீ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஏழை தொழிலாளி வெள்ளை சட்டை போடக்கூடாதுன்னு, ஏன் உங்கள் மகளுக்கு அந்த வண்டி வாங்கி கொடுங்க. கொஞ்சம் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறார் இல்லையா அவர்? அதாங்க நான் கேட்குற ஆங்கிள் வேறு, மாரலிஸ்ட். ஓகே 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 ஓகே. ஏன் உங்கள் மகளுக்கு துப்புரவு தொழிலாளி வாங்கி கொடுங்க, தொழில் முனைவர் ஆக்குங்க. உங்கள் மகள் உங்கள் மகளுக்கு மட்டும் பழைய கார்களை வாங்கி விற்கும் நிறுவனம், அப்புறம் லாரி போக்குவரத்து நிறுவனம் வாங்கி தரீங்க. அந்த துப்புரவு தொழிலாளிக்கு நீ துப்புரவு வாகனமே பண்ணுன்றீங்க. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இது ஒரு 1-2 செய்யக்கூடாதான்னு. நீங்கள் தொடங்கிய அந்த நிறுவனம் உங்கள் கட்டடத்தில் ஏன் சார் தொடங்குறீங்க? உங்கள் அண்ணன் பையன் ஏன் டைரக்டராக இருக்கார்?
அந்த டிக்கி நிறுவனத்தின் சென்னை அலுவலகம் இருக்கிறது அல்லவா, அந்த சென்னை நிறுவனத்தின் அந்த டிக்கி நிறுவனத்தின் சென்னை அலுவலகத்தை திறந்து வைத்ததே செல்வ பெருந்தகை. இதெல்லாம் எப்படி கோயின்சிடென்ட் ஆக முடியும்? இவ்வளோ தூரம் லிங்க் இருக்குன்னு நம்ம இல்லை, அவர் மேலே உங்கள் மேலே இன்னொரு சார்ஜ் வைக்கிறார் அவர். ஆக்சுவலி இஸ் ட்ரைங் டு டூ சம்திங் ஃபார், அதாவது என்னை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும்னு திரு சங்கர் வேலை பார்க்குறாரு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அவர் வந்து காங்கிரஸோட இருக்கிறவங்களோட சில பேரோட நெருக்கமாக இருக்கிறாரு. உண்மையில் என்னோட சகோதரியின் கணவர் வந்து திருவள்ளூர் எம்பி திரு சசிகாந்த் செந்தில். கிட்டத்தட்ட அவர் அதை தான் மீன் பண்ணுறாரு. அதான் மீன் பண்ணுற, அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு சுற்றி வளைச்சு சொல்கிறாரு. அவருக்கு வேண்டியவரை கொண்டு வர்றாரு. எந்த ஒரு எனது சகோதரியின் கணவர் தான் திரு சசிகாந்த் செந்தில். அவர் காங்கிரஸ் தலைவர் ஆனால் என்ன, எனக்கு ஆகலைன்னா எனக்கு என்ன. 2-3 ஆண்டுகளாக அவர் என்னோடு பேசுவதே இல்லை. அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்ததுலேருந்தே பேசலை. என்ன பிரச்சனைன்னா, அவர் காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்த புதிது கேஎஸ் அழகிரி பற்றி ஏதோ ஒன்று நான் ட்விட்டர் போட்டேன். நேராக அவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. பாருங்கள் அவர் இப்படி எழுதியிருக்காரு சார், நான் அதெல்லாம் தலையிடுறது இல்லைன்னு சொன்னால், அதே எப்படி உங்கள் மனைவியோட சகோதரர் நீங்கள் எப்படி தலையிடாமல் இருக்குமா, அவரை கொஞ்சம் டெலீட் பண்ண சொல்லுங்கள். இப்படிலாம் பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. எப்படி பண்ணுவேன் பாரு. இன்னொன்று, நான் சொல்லும் குற்றச்சாட்டுகள் பொய்யாக இருந்தால் இதை நம்பியா காங்கிரஸ் கட்சி ஒரு தலைவரை மாற்றிவிடும்? இல்லை, அப்போ வெளியில் இருக்கிற சங்கர் அவர்களால் ஒரு தேசிய கட்சியின் தலைவரையே மாற்றக்கூடிய நான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக பண்ணேன். இன்னொன்று, இது போல ஊழலை வெளியிடும் வேலையை இன்றா முதல் முறையாக தொடங்குகிறேன். இல்லை, திரு செல்வ பெருந்தகை 5 கட்சி மாறி வந்த அமாவாசை என்பது ஊருக்கே தெரியும். அவர் என்ன அந்த காலத்திலிருந்து காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்த தியாகி குடும்பத்தை சேர்ந்தவரா செல்வ பெருந்தகை? பாண்டியன் கொலகேஸில் அக்யூஸ்டு தானே அவர். குண்டாஸில் டீடைன் ஆனாரா இல்லையா? இதற்கும் காங்கிரஸ் கலாச்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் திரு பக்தவச்சலம், முன்னாள் முதல்வர் திரு காமராஜ், சுதந்திர போராட்ட தியாகி திரு சத்யமூர்த்தி, முன்னாள் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் வகித்த பதவியில் ஒரு குற்றவாளியை கொண்டு போய் வச்சிருக்குதுன்னா இந்த கட்சி கேவலமான கட்சி. இந்த கட்சிக்கு செல்வ பெருந்தகை தலைவராக இருந்தானே, யார் தலைவராக இருந்தால் எனக்கு என்ன? உழவு தொழிலாளிகளின் பெயரை சொல்லி பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிறது. இந்த ஊழலை அம்பலப்படுத்துவது என் கடமை, அம்பலப்படுத்தியிருக்கிறேன். அவ்வளோதான். சாதி இந்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு விளிம்பு நிலையிலிருந்து பட்டியல் சமூகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு தலைவரை எப்படியாச்சும் ஒடுக்கிடணும், அடைக்கிறணும்னு பார்க்குறாங்க. ஒரு பண்ணையார் கட்சியில் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னும் போது இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அவருடைய ஆதரவாளர்களும் பேசக்கூடிய விஷயங்களும் நான் பார்க்க தான் முடியுது. அந்த மாதிரி வண்டி வாங்கின ஆதரவாளர்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்க. வண்டியை பிடிக்கிற போகிறாங்க, கேஸ் வர போதுன்ற பட்சத்தில் இப்படி தான் பேசுவாங்க. இது ஒரு கேடயம் அருள்மொழி, இது ஒரு கேடயம். சாதி ஒரு கேடயம்ன்றீங்க? சாதி ஒரு கேடயம். இவர்களை போன்றவர்களுக்கு இந்தியாவில் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட சாதி இந்த தலித்து மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். பல்வேறு இடங்களில் ஒடுக்குமுறைகள் நடக்கிறது என்பதெல்லாம் மறுக்க முடியாத ஒரு கருத்து. இவர் ஒடுக்கப்பட்ட தலித்தான் தான் கேட்குறேன். லண்டனில் கம்பெனி வச்சிருக்காரு, ஒடுக்கப்பட்ட தலித்தாய் அவர். முன்னேறி இருக்கிறாரு, பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு. இப்படி மோசடி வேலைகளை செய்துதான் வளர்ந்திருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். சென்னை அரசினர் விருந்தினர் மாளிகை இருக்கிறது அல்லவா, அந்த அரசினர் விருந்தினர் மாளிகையில் அட்டெண்டர் அந்த செல்வ பெருந்தகை 8வது தான் படித்திருக்கிறார். அட்டெண்டர் அங்கே தங்கியிருக்கக்கூடிய கெஸ்ட்டுகளுக்கு அட்டெண்ட் செய்து கொண்டிருந்தவர். அங்கே இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பியூனாக ஜாயின் பண்ணுறாரு. இது ஒரு கேடயம். நீங்கள் தலித் அல்லாத ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என் மேலே வந்து என்ன சங்கர், நான் ஒரு தலித்துன்னு வச்சுக்கோங்க, என்ன சங்கர் இப்படி திருடுறேன்னு கேட்ட உடனே பதிலுக்கு எடுத்தோடனே நான் சொல்லுவேன், ஒரு தலித்து முன்னேறது உங்களுக்கு பிடிக்கலையானோன்னு நீங்கள் என்னப்பா நம்ம எதுக்கு பிரச்சனை நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? கார்த்திக் சிதம்பரம் செல்வ பெருந்தகை மீது இந்த விமர்சனத்தை வைத்தால் என்ன சொல்வார்? அவரை பார்த்து பண்ணையார் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி செட்டியார், செட்டிநாட்டு சீமான், சீமானுக்கு ஒரு தலித்து முன்னேறுவது பிடிக்கவில்லை என்று சொல்லுவாரா? மாணிக் தாக்கூர் பேசினாரா இதை சொல்லுவாரா? ஜோதிமணி பேசினா இதை சொல்லுவாரா? இது இவர்களுக்கு கேடயம். உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன், அந்த குற்றச்சாட்டு பொய்யுங்க, ஒரு வேணும்னே சொல்கிறார், இல்லை வந்து சசிகாந்த் செந்தில் பிரசிடென்ட் ஆகிறதுக்காக சொல்கிறாருன்னா ஓகே. ஒரு தலித்தை வெள்ளை சட்டை போடக்கூடாதா? வெள்ளை சட்டை போடுறது உங்களுக்கு பொறுக்கலை இப்படின்னு சொன்னால் நான் தலித்துக்கு எதிராக பேசுகிறேன். எப்படி ஒரு கேடயமாக அதை பயன்படுத்துகிறார் பார்த்தீங்களா? அவங்கள அதை திருப்பி கொடுக்காதீங்களா நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு உள்ளபடியே எனக்கு இன் பிரின்சிபிள் நான் அதை எதுக்குறேன் இந்த ஸ்கீமை. ஓகே, எவனுக்கு அது வண்டியை வச்சு தானே சுத்தம் பண்ணுறீங்க, யாருக்கு அது வாங்கி கொடு, ஓப்பன் டென்ட் இது விடுங்க, யார் யாரெல்லாம் இந்த வண்டி ஆப்ரேட் பண்ணுமோ வாங்க. நீ ஏன் துப்புரவு தொழிலாளியே திருப்பி துப்புரவு வாகனத்தை கொடுக்குறேன்றேன் நான். அவங்கள அந்த தொழிலை விட்டு அகற்றி வேற இடத்துக்கு கொண்டு போங்கன்றேன் நான். இதான் உண்மையே டிராவிடியன் ஃபேஸ். ஆமாம், ஏன் திருப்பி திருப்பி அவங்கள அந்த தொழிலை நோக்கி தள்ளுறீங்க?
இது எப்படி இருக்குதுன்னா, இந்த புளியமர தடியில் முடி வெட்டிட்டு இருக்கவனுக்கு தம்பி ஒரு பெரிய சலூன் வச்சு தரேன், அங்கே போய் முடி வெட்டு. ஏன் இனிமேல் முடி வெட்டாத, லைலா காலேஜில் போய் படி, ஐடி கம்பெனிக்கு போன்றது முன்னேற்றம். தம்பி கோயம்பேடு மார்க்கெட்டு போது புளியமரத்தில் போய் வெட்டிட்டு இருக்க, சரி என்னங்க பண்ணணும், இது கடை வச்சு தரேன்பா உனக்கு, கத்திரி எடுத்துகிட்டு அங்கே வா. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நவீன தீண்டா குலத்தொழில் தான், நவீன குலத்தொழிலுடைய ஒரு வடிவமாக தான் இதை டிஃபெண்ட் பண்ணுறீங்க நீங்கள். இதை கேடமை பயன்படுத்தி இவர் சம்பாதிக்கிறாரு. இதை சுட்டி காட்டியதும் இவருக்கு பொறுக்கல. அதற்கு தான் வீட்டில் நடந்த தாக்குதல். இந்த பயனாளிகளை விட்டே இந்த தாக்குதல் நடத்துறது. ஆக்சுவலி இதை நீங்கள் ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு நிறைய பேர் அதை எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. முக்கியமான கட்சிகளுடைய பிரமுகர்கள் கூட அதை எடுத்து வெளியில் போட ஆரம்பித்தாங்க பாருங்கள் அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் நடந்த தாக்குதலும் போது கண்டிக்கத்தக்கதாக மாறுச்சு. ஆனால் இப்போ அண்மையில் உங்களுடைய சவுக்கு மீடியா ஊடகத்தில் நீங்கள் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க, அது ரொம்ப வைரலாக மாறி இருக்குது. கொலை மிரட்டல் கூட வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு அதிகாரிகள் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கான உங்களுடைய அரசியல் முரண்பாடுள்ள கருத்து இருக்கிறவங்க அந்த அளவுக்காக போகிறாங்க? செல்வம் போவார். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த உண்மை வெளியில் வரும். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் செல்வ பெருந்தகைக்கு பங்கு இருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், துள்ளியும் எனக்கு சந்தேகம் இல்லை. செல்வத்தோட வரலாறே எப்படி? கிருஷ்ணசாமி புதிய தமிழத்தை விட்டு செல்வ பெருந்தகை நீக்கினப்போ அவர் வீட்டில் என்ன நடந்துச்சு? வீட்லேயும் அலுவலகத்துலேயும் செய்தித்தாளெலாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா நீங்கள்? யார் பண்ணது அதை? தெரியல. செல்வ பெருந்தகை ஆதரவாளர்களும் கிருஷ்ணசாமியை குற்றம் சுமத்தினார்ல. ஓகே, செல்வ பெருந்தகையோட வரலாறே தான். இவர்கள் நம்பி இந்த மாதிரி இந்த மக்கள் இருக்காங்களே, எளிய மக்கள் இருக்காங்களே, இவங்களை ஏவி விட்றது போய் பண்ணுன்ட்டு. இது மாதிரி வீட்டில் போய் மலத்தை ஊற்றிட்டேன்னா இதை மீறி எப்படி ஒருத்தன் பேசுவான்? இதுக்கப்புறம் அவனா நில குறைஞ்சு போய்டும். இனிமேல் எதுக்குப்பா நமக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்களா? மாட்டாங்க. கண்டிப்பாக எந்திரிச்சு வர முடியாது. தட் இஸ் த டெட்லியஸ்ட் அட்டாக். அதுக்கு பிறகும் இவன் இதை திருப்பி பேசிகிட்டு இருக்கான். திருப்பி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி திருப்பி பேசுகிறான்னா இவனை முடிச்சு விட்டுடலாம் என்று தோன்றுமா தோன்றாதா? இவங்ககிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. சாதாரண விஷயமா அது? இது எவ்வளோ ஏன்பா இவ்வளோ ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக தானே ஆம்ஸ்ட்ராங் இருந்தாரா இல்லையா? உண்மை. அவருக்காக உயிர் கொடுத்து எவ்வளோ பசங்க இருந்தாங்க பார்த்துருக்கீங்களா? அவர் கோட்டையே கட்டி வச்சுருக்காரு. முடிஞ்சா இல்லையா? அந்த பெட்டி ரவுடிசத்தெல்லாம் விட்டு ஆம்ஸ்ட்ராங் விலகி போய் ஒரு பெரிய லெவலுக்கு சில பல வருடங்கள் ஆகி விட்டன இல்லையா? அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை. பல பேர் உருவாக்கியிருக்காரு. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகத்தானே அறியப்படுகிறார் இல்லையா? முடிஞ்சுதா இல்லையா? அவருக்காவது கூட பசங்க இருக்கானுங்க, எனக்கு யார் இருக்கா? ஈஸி இல்லை. யோசிச்சு அவங்க ஆங்கிலேருந்து திங்க் பண்ணி பாருங்க. கேஸ் போட்டாச்சு, வீட்டில் சாகடை ஊற்றியாச்சு, திருப்பி இதை பேசினுக்கிறான். உன்னை என்ன தான் பண்ணுறது? சரி, இப்போ நான் இல்லை, யார் பேசுவாத? நான் இதை பொதுவெளியில் வச்சு 5 மாதம் ஆகுது. டிசம்பர் மாதமே வச்சிட்டேன். ஆதாரங்களையும் பப்ளிஷ் பண்ணிட்டேன். எந்த மீடியா அதை எடுத்து பேசுச்சு? என்கிட்ட யார் கேட்டிருந்தாலும் நான் ஆதாரங்களை கொடுத்துருப்பேன். யார் இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்ய முன்வந்தார்கள்? அச்சம் இருக்கா இல்லையா எல்லாருக்கும்? இப்போ என்னையும் போட்டு தள்ளிட்டாங்கன்னா யார் பேசுவா? நோபடி. சாக்கடை ஊற்றுறதுக்கே எல்லாரும் அலறிட்டாங்க இல்லையா? நான் பிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இன்றைக்கி வரைக்கும் வீடு கிடைக்கல சார். உங்கள் வீட்டில் தானே இந்த இல்லை சார், மீடியாவுக்கு வீடு கொடுக்குறதில்ல. மார்க்கெட் ரேட்டில் கொடுக்குறேன் என் வாடகை. எதையும் அதிகமாக கொடுத்த கூட வேணாம். இனிமேல்லாம் ஊற்ற மாட்டாங்க சார். இல்லை சார், இப்போ யார் எடுத்து சண்டை போடுவாங்க பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கிறதுக்காக நான் உங்களை அடித்தேன்னா நீங்கள் திருப்பி அடிக்கலான்னு யோசிப்பீங்க. நான் உங்கள் வீட்டில் சாக்கடை ஊற்றுனேன்னு என்கிட்ட சண்டை போடுவீங்களா? அப்படியே ஒதுங்கி போவீங்களா? மாட்டீங்களா? ஒதுங்கிடுவோம். அப்போ இதை பண்ண பிறகு பேசுகிறான்னா இவன் என்ன பண்ணுறது? நீதிமன்றம் இதில் கையில் எடுத்து விட்டது. நீதிமன்றம் கையில் எடுத்த பிறகு இவங்க அதை செய்ய மாட்டாங்க. பட் எனக்கு ஒரு மூத்த அதிகாரி அழைத்து என்னை இந்த தகவலை சொன்னாங்க. அதை பதிவு செய்யணுன்றதுக்காக நான் செஞ்சேன். இவர் செல்வம் செய்வார். அதுவும் செல்வமும் சேகர்பாபுவும் கூட்டணி சேர்ந்தா பெரிய கஷ்டமா? பெற்ற மகளை என்ன பாடுபடுத்தினார்ன்றது தெரியும்ல உங்களுக்கு. கொளத்தூர் தண்டராஜ் பேசினார், கேட்டிங்களா? பார்க்குறியா? யார்கிட்ட இந்த ஃபோன் வந்து பேசினார் பார்த்தீங்களா? கேட்டேன். சேகர்பாபுவோட உரையாடல்கள் வெளியில் வந்தால் எல்லாத்துலேயுமே அவர் இப்படி தான் பேசியிருக்காரு, தெரியுதா இல்லையா? அவர் மீறி சென்னையில் எதுவும் நடக்காதுன்றது உண்மை தானே? சென்னையின் சிஎம்ன்றீங்களா? ஆமாம்.
அப்போ 2 பேருக்கும் எவ்வளோ குறைச்சலாக இருக்குது. இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் மர்டர் பற்றி யாராவது பேசுகிறாங்களாப்பா? சொல்லுப்பா. இல்லை, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சு, சார்ஜ் ஷீட் ஃபைல்டு. பேச மாட்டாங்க. உள்ளே இருக்கிற அந்த அதில் மாட்டின அக்யூஸ்டு வெளியிலே வரமாட்டான் ஜென்மத்துக்கு. அவங்க மனைவி கூட இப்போ கொஞ்சம் பெருசாக வெளியில் பேச முடியல அவங்களால. முடிஞ்சு வாய் திறக்க மாட்டாங்க, மிரட்டிட்டாங்க அவங்கள. வெளில வந்து பேசுனாங்கல்ல, எனக்கு அண்ணன் கொலையிலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? இந்த புதிதாக பதவி ஏற்றிருக்கக்கூடிய ஆனந்தன் என்பவர் அண்ணன் கொலை வழக்கை சிபிஐ மாற்றுவதற்காக நான் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி தான் இந்த பதவியை வாங்கினாருன்னு சொன்னாங்களா? ஆமாம். அந்த ஆனந்தன் வந்து ஏதாவது அதுக்கு நடவடிக்கை எடுத்தாரா? சிபிஐக்கு போவாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பா பேசுனேன்? சிபிஐக்கு போவார்னா எப்படி போகணும்? நீதிமன்றத்தில் வழக்கு போடணும். போட்டிருக்காரா? அப்போ எப்படி அவர் வீட்டில் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னு போயிடுமா சிபிஐ வழக்கு? வாய்ப்பு இல்லை. அப்புறம் அதுக்கு என்ன முயற்சி எடுத்தார்? சார்ஜ் ஷீட் போட்டாலும் சிபிஐக்கு போக முடியும். அதுக்கு வேலை செய்யணும், தரவுகளை சேகரிக்க வேண்டும். சேகரித்து அவரே ஒரு வழக்கறிஞர். ஆமாம். அப்போ நீதிமன்றத்தை நீங்கள் அணுகியிருக்க வேண்டும். அணுகுனீங்களா? அருண் கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணான்னு அவர் தானே சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? இப்போ எப்படி போவார்? அண்டு திருமதி பொற்கொடி அவர்கள் பேசினாரா? 2 நாள் பேசினாங்களா? பேட்டி கொடுத்தாங்க. இப்போ கேட்டு பாருங்க, கொடுப்பாங்களான்னு கேளுங்க. இப்போ பேசுறது இல்லை. ஏன்? ஒருவேளை தொய்வடைஞ்சு போயிட்டாங்களோ? நான் மாயாவதி கிட்ட பேசுகிறேன் 2 நாளாக தொய்வடைஞ்சிட்டாங்களா? மிரட்டிட்டாங்க கூப்பிட்டு, பேசக்கூடாதுன்னு. நீங்கள் கேளுங்களேன், கொடுக்க மாட்டாங்க, அணுகவே முடியாது. ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா? ஓகே. நாட் ரீச்சபிளுக்கு போயிட்டாங்க அவங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை மீண்டும் மீண்டும் விவாத பொருள் ஆகிறது இவங்களுக்கு இடைஞ்சல் தானே. ரஞ்சித்து விட்டார், யாருமே பேசுறதில்லை. இன்றைக்கி எவ்வளோ பெரிய தொல்லை அவங்க ஆங்கிலேருந்து யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் இருந்த வரைக்கும் கேட்பார், புரியுதா? நீங்கள் போய் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட அண்ணன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் அவர் எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையில் அவர் இருந்தார். இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் இல்லை. யார் இவங்களை கேட்குறது? ஆம்ஸ்ட்ராங்கே போயிட்டார், இவன் ஒரு டவுன்லோடு யூடியூப் சேனல் வச்சுக்கின்னு ஐயோ ஓயாத கொச்சலாக இருக்கான்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் நினைப்பாங்க. அது நினச்சாங்க. அதை தானே அவங்க போட்ட திட்டம் சொன்னேன். நீதிமன்றத்தை நான் அணுகிருப்பேன்ட்டு தெரியறதுக்கு முன்னாடி போட்ட திட்டம் அது. ஓகே. கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பில் நடக்கவும் கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உயிரை பிடிச்சி வைக்க முடியாது. ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப பாதுகாப்பாக துப்பாக்கிலாம் கூட தான் வச்சுருந்தாரு. முடிச்சேன் அவள் தான். ஆனால் பார்த்துக்கலாம் கொடுங்க. பொருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நகரம் நடக்கிறது என்று எங்களுக்காக வருகணையும் கதவுகளும் ஆழமாக மிக்க நன்றி. முன் சந்திக்கும் நண்பர்களே, வணக்கம்.